தம்பி, போட்டிங் கண்டிப்பா போகணுமா தம்பி? என்னையெல்லாம் விட்டா பேசாம தூங்கிட்டே வருவானே. பேசாம வீடு போய் சேர்ந்தா போதும்னு இருக்கு இப்போ. ஆனா பிள்ளைகள் ஆசைப்படுதுல்ல. வள்ளி உமா மஞ்சு எல்லாம் ட்ரெஸ் மாற்ற போயிருக்காங்கல்ல, அவங்களும் வந்துக்கிட்டோம். அப்புறம் கேட்போமா? உங்களுக்கு யாருக்கும் போட்டிங் போகணும்னு ஆசையா இருக்கா சொல்லுங்க. நான்லாம் வரலப்பா. நான் பாட்டுக்கு தலையை காய வச்சுட்டு பேசாமல் உட்கார போகிறேன். வேண்டாம், போட்டிங்லாம் வேண்டாம். எழுதுக்கு இப்போ குற்றாலத்துக்கு எதுக்கு வருவாங்க? குளிக்கணும். நல்லா குளிச்சாச்சு, போதும். பேசாமல் வீடு போய் சேருவோம். என்ன சுபின், பயங்கர ஜாலியாக இருக்க. போட்டிங் கூட்டு போவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியோ? ஆமாக்கா, போட்டிங் தானே போய்கிட்டு இருக்கோம் இப்போ. எல்லாரும் அதுதானே ட்ரெஸ் மாற்ற போயிருக்காங்க. நீ நல்லா நினச்சிட்டு இரு. வெளியே எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? போதும் போதும், வீட்டுக்கு போவோம், கிளம்புவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, என்ன சொல்றீங்கக்கா? ஆமா சுபின், அப்படிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க வெளியே. அப்போ நம்ம இதை தடுக்க உடனே ஏதாவது பண்ணணும். நான் வேணா அழுது அடம் பிடிச்சி கீழே உருள்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடட்டா? அதெல்லாம் வேண்டால, கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மகிட்ட ஒரு தடவையாவது கேட்காமலாம் போயிடுவாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்கக்கா. பாருங்க, நம்மளை அப்படியே ஏமாத்தி கூட்டு போயிடுவாங்க பாருங்க. ஏமா எல்லாரும் கீழே இறங்கிட்டீங்க? ட்ரெஸ் மாத்திட்டீங்கல்ல, உள்ள உட்காருங்க போவோம். எப்பா, நீங்கள் என்கிட்ட எல்லாரும் போட்டிங் போவோம்னு சொன்னீங்களப்பா. இப்போ எல்லாரும் போக வேண்டாம்னு பேசிட்டு இருக்கீங்க. இதுகளுக்கு கேட்டுச்சு போல இருக்கே. எப்பா, நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கப்பா? என்ன சொன்ன? வீட்டுக்கு கிளம்புவோன்னு தானே சொன்னேன். எப்பா, என்னைய போட்டிங் கூட்டு போறேன்னு சொன்னீங்க. அப்படியா சொன்ன உன்ட்ட? எனக்கு ஞாபகமே இல்லையே. எங்க அம்மா எங்க போனாங்க? அந்த அங்கே வேனுக்கு பின்னாடி நிற்காங்க லில்லி. ஏக்கா வாக்கா, நம்ம அம்மாட்ட போய் சொல்லி பார்ப்போம். தம்பி, நம்ம இவங்களை போட்டிங் கூட்டு போலேன்னு வைங்களேன், நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க போல தெரியுது. ஏன்னா அப்போ கண்டிப்பா போகணுமா? போய் தான் ஆகணுமா? ஆமா தம்பி, ஒரு அரை மணி நேரம் போட்டிங் விடுவான். ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம மட்டும் போய் கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வருவோம். லேடிஸ் எல்லாம் இங்கே வேனில் வேணா இருக்கட்டும். சரிண்ணே, அப்போ கிளம்புவோம். இல்ல ராஜு, சரிட்டாங்களே, கிளம்பிட்டாங்க. வாங்க எல்லாரும் வேனுக்குள்ள ஏறுவோம் சீக்கிரமா. மாமா, அப்ப நம்ம மட்டும் தானா? அம்மா எல்லாம் வரலையா அப்போ? ஆமாம், நம்ம மட்டும் தான். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க, நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். அண்ணா, 2 போட்டு 4 சீட் இருக்கிற மாதிரி டிக்கெட் கொடுங்கண்ணே. நினைச்சதை சாதிச்சிட்டீங்களே. எப்பா, நீங்க தான்ப்பா சொல்லி கூட்டுனீங்க. ஏக்கா, ஜாலியா இருக்குக்கா. எனக்கும் செம்ம ஜாலியாக இருக்குது லில்லி. அம்மா, யாரும் தண்ணியில் கை வைக்காதீங்க. சரிப்பா சரிப்பா. கேட்டுச்சா சுபின், ராஜு? தண்ணியிலலாம் எட்டி கையை வச்சு பார்க்கக்கூடாது. அதெல்லாம் வைக்க மாட்டேன்பா. பெடல் போடுவோம். எல்லாரும் ஏறிட்டீங்களாப்பா? ஆமாண்ணே, எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ கிளம்புவா. இன்னும் நேரம் வீட்டுக்கு தானே? ஆமாம் தம்பி, ஆனால் போகிற வழியிலே நம்ம பார்டர் கடையில் ஆளுக்கு 2 பரோட்டா மட்டும் சாப்பிட்டு போயிடுவோம். சரிண்ணே. குற்றாலம் ஃபேமஸ் பார்டர் கடைக்கு போகாமல் இருந்தால் எப்படி? டிரைவர் தம்பி, அந்த பார்டர் கடையை பார்த்து வண்டி விடுப்பா. ஆளுக்கு 2 பரோட்டா சாப்பிட்டு ஓடிடுவோம் வீட்டுக்கு. வள்ளி, மத்தியானம் வச்ச பிரியாணி எல்லாம் சரியா போச்சோ? இல்லக்கா, கொஞ்சம் கிடக்க தான் செய்யுது. அப்போ அதையே ஆளு கொஞ்சமாக சேர்த்து வச்சு கொடுத்துருவோம், காலி பண்ணிட்டு போயிடுவோம். சரிக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்களும் இதே மாதிரி குடும்பத்தோட குற்றாலத்துக்கு வந்து அருவியில் குளிச்சுட்டு போட்டிங் போயிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கம்மா, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்கம்மா. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சந்திப்போம்.